ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இலக்கணத்துக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் எனக்கு 2 வீடியோ பிடிஎஃப் இருக்குது. ஓகேங்களா? பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி நான் 2 வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு லிங்க் நான் கீழே கமெண்டில் கொடுத்துடுறேன். நம்ம டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் உங்களுக்கு வேணுமோ, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு என்னது, சொல்லும் பொருளும் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் தான். ஆர்வலர், அன்புடையர் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு சூப்பராக பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது குரூப் 2க்குலாம் இப்போ எழுத போகிற குரூப் 2 எழுதுகிற போகிற எல்லாருக்குமே சிலபஸில் நூலாசிரியர் அதெல்லாம் இருக்குங்களா? ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ புகழ்பெற்ற நூலாசிரியர். ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க, அப்புறமேட்டுக்கா நாயன்மார்கள் அவங்க எழுதின நூல்கள், அப்புறம் சமயக்குறவர்கள். ஓகேங்களா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், காரைக்கால் அம்மையார் அப்படின்ற மாதிரி இவங்களாம். அடுத்தது இது நமக்கு இது ஆழ்வார்கள். ஓகேங்களா? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் அப்படி நம்ம இந்த சிறப்பு தமிழ் இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் நமக்கு இங்கே அழகாக சூப்பராக கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது 8 தொகை நூல், 10 பாட்டு நூல்கள். ஓகேங்களா? ஸோ இந்த நூல்லாம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ குரூப் 4 படிக்கிறவங்களுமே இந்த நூல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 8 தொகை நூல்கள் எது எது, 10 பாட்டு நூல்கள் எது எதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். அது 8 தொகை இருந்தாலும் 10 பாட்டு இருந்தாலும் ஸ்கூல் புக்கை என்னெல்லாம் இருக்கோ 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சிடணும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இதெல்லாம் நமக்கு இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்புறம் தொடர்பும் அறிதல். ஓகேங்களா? ஸோ இந்த தொடரால் யார் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஓகே, இதெல்லாம் அப்படியே கடந்து வந்தீங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் இந்த பிடிஎஃப்ல 165 பக்கம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிரித்து எழுதுக, அப்படியே பிரித்து எழுதுக. அப்புறமேட்டுக்கு அப்படி வந்தீங்க அப்படின்னாக்கா இது என்ன, இது ஒருமைப்பன்மை பிழை. சரிங்களா? ஒருமைப்பன்மை பிழை. அடுத்தது இது பார்த்திங்கனாக்கா வழு சொற்கள், அப்புறம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், இந்த மாதிரி எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் உள்ளதை நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக பாருங்கள், என்ன இருக்குது, என்னென்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த பிடிஎஃப்பில் உள்ளது நம்ம சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்ன்றது உங்களுக்கு தமிழ் இலக்கணம் டாபிக் வைஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஒலி வேறுபாடு, மைங்கொலி எழுத்துக்கள் வச்சு இந்த நகர வேறுபாடு, லகர வேறுபாடு அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோமா, பார்த்தோமா? ஸோ அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே ஆஃபீஸர், நான் இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஒரு எழுத்து ஒரு மொழிலாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கு தாண்டி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ கம்பைண்டாக நமக்கு மொத்தமாக கிடச்சிருக்கு. ஸோ வேர்ச்சொல். ஓகேங்களா? வேர்ச்சொல்லை வச்சு வினைச்சொல், அப்புறம் வினையச்சம், பெயரெச்சம், தொழிற் பெயர் அந்த மாதிரிலாம் போடுவோம் பார்த்திங்களா? வினைமுற்று, வினையாளின் பெயர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடி என்பது வேர்ச்சொல், அடித்தார் வினைமுற்று, அடித்து ஊழ முடிஞ்ச வினையச்சம், அடித்த ஆள முடிஞ்ச பெயரெச்சம், அடித்தாரை வினையாள்னு பெயர், அல்லு முடிஞ்ச தொழிற் பெயர். அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த வினையச்சம், வினைமுற்று, பெயரெச்சம், தொழில் பெயர் இதில் கூட நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த வேர்ச்சொல்லும் தொழில் பெயர் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஈஸி தான். எது நான் சொல்கிறேன்னாக்கா இங்கே டாபிக் பாருங்களேன். ஹெட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா வினைமுற்று, வினையச்சம், பெயரெச்சம், வினையாளின் பெயர். இது கூட நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆனால் வேர்ச்சொல்லும் தொழிற் பெயர் மட்டும் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் கிடைக்கிற பிடிஎஃப்லாம் ஒவ்வொரு டேட்டாவும் பாருங்கள். எதுக்கெல்லாம் எப்படி வேர்ச்சொல் எழுதியிருக்காங்க, எதுக்கெல்லாம் எப்படி தொழிற்பெயர் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் அகரவரிசை. ஓகேங்களா? அதுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல்ன்றது உங்களுக்கு கண்டென்ட்டே தேவை கிடையாது, அது நீங்களாக பண்ணுறது தான். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அது நம்ம கான்செப்டைஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? இது நமக்கு அப்படியே ஒரு டெஸ்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 15 கொஸ்டினில் அதுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பெயர்ச்சொல்லின் வகையறிதல். பெயர்ச்சொல் பொறுத்தவரைக்கும் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஓகே, அது கொடுத்துருக்காங்க. ஓகே ஆஃபீஸர், இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துற பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே இண்டெக்ஸே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சந்தி, வழி மிகுதல், மிகுதலே நமக்கு 2 இது இருக்குது. அப்புறம் எல்லாமே இதில் பாருங்கள், அப்படி பார்க்கும்போது தெரியுதுங்களா?
பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல் ஓகேங்களா. ஸோ எதிர்ச்சொல்லாம் உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து தனியாக தரல. அதை நீங்கள் இதிலே வந்து கமெண்ட் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. ஒருமைப்பன்மை, வழுச்சொற்கள் ஓகேங்களா. இதில் இந்த 146வது பக்கம் வரைக்கும் பார்த்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் இது வரைக்கும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னாக்கா இலக்கணம் தான். கரெக்ட்டுங்களா. அதுவும் அப்டேட்டட் நியூஸில் பேஸ் பண்ணி நமக்கு இந்த டாபிக்ன்றது கண்டென்ட் இருக்குது. கரெக்ட்டுங்களா. ஓகே. பகுதி ஆவணால் வந்து இலக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இலக்கியம்ன்றது நீங்கள் ஃபுல்லாலாம் படிக்க வேணாம். அடுத்து பகுதி ஈயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழறிஞரும் தமிழ் தொண்டும். இதில் வந்து நம்ம சிலபஸில் யார் யார் இருக்காங்க அதை மட்டும் நல்லா பார்த்து அந்த ஆத்தர் மட்டும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து 15 கீழ்கணக்கு நூல்கள். 15 கீழ்கணக்கு நூல்களில் தான் அறநூல்கள் ஓகேங்களா. ஸோ 15 கீழ்கணக்குனாலே 18 நூல், 17 18. அதில் வந்து அறநூல் அல்லது நீதி நூல் சொல்லலாமா, அது வந்து 11 நூல் இருக்குது. அதில் நமக்கு சிலபஸில் கொடுத்தது பார்த்தினாக்கா ரொம்ப கம்மியானதான், ஒரு 8 நூல்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. மற்றபடி யூனிட் 7 அதாவது நம்ம சிலபஸில் யூனிட் 7ல் இலக்கியம், தமிழறிஞர் தமிழ் தொண்டு இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு வந்து கண்டென்ட்ன்றது நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் நான் சூப்பராக உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு இந்த விஷயத்தில் பேனிக் ஆகிக்க வேணாம். நீங்கள் இதில் போய் தேடி படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நானே உங்களுக்கு தேடி மொத்தமாக கோர்வையாக கொடுத்துட்டேன் உங்களுக்கு. கரெக்டுங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இது பகுதி இருக்குது பார்த்தீங்களா, வேர்ச்சொலை தேர்வு செய்தல் வரைக்கும் இதை மட்டும் ஃபுல்லாக ரீட் விடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நல்லா படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. டிஎன்பிஎஸ்சி நாட் ஒன்லி த டிஎன்பிஎஸ்சி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னாக்கா இது மட்டும் போதும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா. சோர்ஸுன்றது ஸ்கூல் புக்கு மெயின். அடுத்தது நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் அவங்களே கொடுத்துருக்கான்றப்ப அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் சரிங்களா. அதை தாண்டி அவுட் சோர்ஸுன்றது சில பாத்திரலாம் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து லக்ஷ்மிகாந்த், வெங்கடேசன் அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. ஆனால் இதுலேருந்து மட்டும் தான் நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்போம், இதுலேருந்து மட்டும்தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, யாராலையும் சொல்லவும் முடியாது. டிஎன்பிசியில் அவங்க அந்த மாதிரி எங்கேயுமே எதுவும் சொல்லவே இல்லை. மேபி ஒரு 90% வரைக்குமே நமக்கு ஸ்கூல் புக்கே போதுமானது. கரெக்டுங்களா. அதனால் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை படிக்காமல் நான் இந்த டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கில் எதையுமே ஒரு ஐடியா இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கவர்மெண்ட் மெட்டீரியலும் பார்க்காதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்குன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது நீங்கள் படித்த விஷயத்தை பார்க்குறப்ப இல்லை இதுக்கான ஆன்சர் இதுதான்ற மாதிரி நீங்கள் தெளிவாக்கிட்டு மட்டும்தான் இங்கே வந்து பார்க்கணும். அதனால் எடுத்தடுப்பில் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்காதீங்க, ஸ்கூல் புக்கு நல்லா படிங்க. அதே மாதிரி இலக்கணம் டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டேன், எப்படி என்ன கான்செப்ட்ன்றதை அவங்க நல்லாவே சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள், அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிடிஎஃப்ன்றது நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ நிறைய எக்ஸாம்பிள் வச்சு நமக்கு வந்து இலக்கணம் நிறைய பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்காக தான் பாருங்கன்னு சொல்கிறேன். எடுத்தடுப்பில் இதை மட்டுமே படிக்காதீங்க, இதை மட்டும் படித்தா பத்தாது ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு நல்லா கொடுத்துட்டேன், மேக்ஸிமம் இலக்கணம் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துட்டேன். அதெல்லாம் நல்லா பாருங்கள். ஏன்னா அது எல்லாமே நான் எங்கேருந்து எடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, எங்கேருந்து டீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கு தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணி போட்டுருவேன். அப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அந்த கண்டென்ட்டை நல்லா வாசிங்க, நல்லா ரீட் பண்ணுங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இந்த பிடிஎஃப்ன்றதை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, நிறையா ப்ராக்டிஸ் எடுக்கணும், நிறைய எக்ஸாம்பிள் நிறைய பார்க்கணும், அதுக்காக மட்டும்தான் இந்த பிடிஎஃப் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா ஆஃபீஸர். ஓகே. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. ஓகே ஆஃபீஸர், தேங்க்யூ.